அந்த அந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல, அறிவு இல்லைன்னு சொல்லலாம். மொத்தத்துல இருக்கட்டும். இதெல்லாம் போக இந்த கோயில்ல ஒரு லாஸ்ட் இயர் வந்து பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி வந்தாங்க. லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், பிஃபோர் லாஸ்ட் இயர். தமிழ்நாட்டுல வந்து கோயில்களுடைய சொத்துக்கள்லாம் கொள்ளையடிக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாரு. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்டாலின் கூட எதிர்ப்பா ஒன்று சொன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருக்கட்டும், யார் எது சொன்னாலும் இருக்கட்டும். ஆனா மிஸ்டர் மோடி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு வந்து இந்த கோயில் வந்து ஒரு உண்மையை எடுத்து வைக்குது. ஆமா, அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைதான் அப்படின்னு இந்த கோயில்ல நடந்த குற்றச்சாட்டுகள் உள்ள செயல்பாட்டுல நான் எடுத்து சொல்றேன். இவர் தான் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சவர். என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாரோ இந்த கோயில்ல அவங்க செஞ்சவங்க செயல் அலுவலர் சொல்லுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்லுவாங்க அவங்களுக்கு பேரு ஆங்கிலத்துல. அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு தண்டனை வந்து, அந்த குற்றச்சாட்டுக்கு தண்டனை பாத்தீங்கன்னா, யார் இன்டர்வியூ எடுக்கிறது சொல்லணுமா நானு? அதனால அந்த குற்றச்சாட்டுக்கு உண்மை அது சாட்சியத்தை இந்த கோயில் கொடுத்திருக்கு. என்ன காரணம், என்ன குற்றம் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, 2017 ஆண்டுல இந்த கோயிலுக்கு சேர்ந்த சொத்துக்கள், இந்த சொத்துக்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை காட்டணும். முதல்ல கையாடல் பண்ணிருக்காரு, இந்த சொத்தை கையாடல் பண்ணிருக்காரு. எப்படி இந்த கையாடல் பண்ணணும்னா, இன்னொரு குற்றத்தை அவர் பண்றாரு. என்ன குற்றம்னா, நம்பிக்கை மோசடி குற்றச்செயலி அவங்க பண்ணிருக்காரு. யாருன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் செயல் அலுவலர் இந்த கோயிலை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மை, நான் பார்த்துட்டேன். எனக்கு முழுக்க அது உண்மை. எப்படின்னா, 2017 ஆண்டுல மொத்த சொத்து, இந்த கோயிலுக்கு வேண்டிய பணம் தொகை, கோயிலுடைய தொகை எவ்வளவுன்னா 29,17,144 ரூபா, ஒரு 50 பைசான்னு சொல்லி வருது. இந்த பணத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா, இவர் இல்ல, நான் இல்ல, நீங்க இல்ல, யாரும் இல்ல. இதே துறையை சேர்ந்த, எந்த துறை, அறநிலையத்துறையை சேர்ந்த தணிக்கை அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஆடிட் ஆபீசர்ஸ், அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2017 கண்டுபிடிச்சு கமிஷனர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அறநிலையத்துறை கமிஷனர்கிட்ட கொடுத்து போயிடுச்சது. ஆனா கமிஷனர் என்ன செஞ்சுட்டாங்க, 2 நடந்திருக்கணும். ஒண்ணு, அவர் தூங்கி இருக்கணும், பெர்மனண்டா தூங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டை பார்த்துட்டு அவரு இதெல்லாம் பரவாயில்லன்னு போயிருக்கணும். பரவாயில்லன்னு போறதுக்கு இது வந்து பிழை அல்ல. பிழைனா தவறு அல்ல, தப்பு இல்ல. அப்ப சட்டத்துல தண்டிக்கக்கூடிய குற்றம் தான். எவ்வளவு தண்டனைனா 20 வருஷத்துக்கு தண்டனை உண்டு. அப்படின்னா லைஃப் தண்டனை, அப்படின்னா ஆயுள் தண்டனை. சாதாரணமா எடுக்க முடியும். கொலை குற்றத்துக்கு தான் ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா பழைய சட்டம் 409 பாத்தீங்கன்னா, அதே இந்த குற்றத்தை பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் பண்ணாருன்னா அவருக்கு 6 வருஷம் தான். ஆனா பப்ளிக் சர்வெண்ட்னா நம்ம கோயில் சொத்துல இருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆயிடுறாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அதனால அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் தண்டனை. இப்படிப்பட்ட குற்றத்தை பண்ணிருக்காங்க 3 செயலாளர். பேர் என்ன சொல்லுங்க? ஒருத்தர் சந்திரன், முத்துசாமி, கங்காதரன். அப்படி 3 பேர் மேல செஞ்சிருக்கு. இந்த 3 பேர்ல 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ண உடனே பிரஸ் என்ன சொல்லுவாங்க, சார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அப்புறம் சார்ஜ் கொடுப்பாங்க, அப்ப அவங்களுக்கு ப்ரொமோஷன் தடம், வெரி குட் அப்படின்னு. ஆனா இவைகள் எல்லாமே இப்போ ஒருத்தர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கொலை பண்ணிட்டாரு, இன்னொரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வந்து ரேப் பண்ணிட்டாரு, உடனே துறை நடவடிக்கைன்னு சொல்லு. துறை நடவடிக்கை எடுத்து அது உங்க தலைவி, உங்களுடைய பிரச்சனை. ஆனா துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய குற்றச்செய்தி இது பிழை அல்ல, இது குற்றனால இது மேல வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிடும். அந்த நீதிமன்றத்துக்கு இன்ன வரைக்கும் 2017 நடந்த கூட 2021 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 வருஷமா நீதிமன்றத்துக்கு தெரியாம மறைச்சுக்கிட்டே வர்ற அப்படின்னா, ரொம்ப பெரிய ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள், மிகப்பெரிய ஆளு இந்த துறையில இருக்கிறாரு. அதிகாரிகளா இருக்கலாம், மந்திரியா கூட இருக்கலாம். இதை மறைங்க, இதை கொண்டு வராதுன்றாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் இது எல்லாமே உங்களுக்கும் தெரியுங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஆனா உங்களால முடியல அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். காரணம், உங்களுக்கு ஒரு பிரஷர் வந்ததா சொல்லணும். ஆனா இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதை ஒண்ணு நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நடவடிக்கை அல்ல இந்த குற்றத்துக்கு. அப்படின்னா நம்பிக்கை மோசடிக்கு 14 வருஷம் லைஃப் இல்ல, 20 இயர்ஸ். அது குறைஞ்சபட்சம் 14 வருஷம். இது எவ்வளவு ரூபான்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்படி எல்லாம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாழை மரம் கட்டியிருக்காங்க சொல்றாரு. 3 விழா கட்டுறது, அந்த 3 விழா டோனார் தான் கொடுக்கணுமா? 3 விழா தான் கோயில், 3 விழா தான் கோயில்ல பண்ணணும். ஆனா மிச்ச விழா எல்லாமே யார் பண்ணுவாங்க? உபயதாரர்கள் சொல்லக்கூடிய டோனார், கொடையாளர்கள் செய்வாங்க. இந்த வாழை மரத்தை கட்டினதாக சொல்லி கிட்டத்தட்ட அந்த வாழை மரம் யாரு கட்டுறா? யாரோ ஒரு கான்ட்ராக்டர் வந்து கட்டுவார்ல, அவருக்கு தானே பணம் கொடுக்கணும். அவருக்கு பணம் கொடுத்தது எல்லாமே உபயதாரர்கள், ரைட்டா? ஆனா இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு கொடுக்கிற மாதிரி இல்லாம தன்னுட்ட வேலை பார்க்கக்கூடிய ஸ்வீப்பர், வேலைக்காரன், அப்புறம் கணக்கு எழுதுறவன், அப்புறம் வாட்ச்மேன், இவங்களுக்கு எல்லாம் போட்டு எத்தனை லட்சம்? 2,59,000 ரூபாய் அவர்கிட்ட செக் கொடுத்து அவர்கிட்ட வாங்கிக்கிற. அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார். யாருக்கு? அந்த வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் 5,000 10,000 கொடுத்துட்டு மேலதிகாரி கொடுக்கணும்பா,
இல்லாட்டி வேலை காலி பண்ணி மிரட்டி வாங்கியிருக்காரு. அது மாதிரி எத்தனை முறை நடந்திருக்கு? 28 முறை நடந்தது. பெரிய குற்றம் சார், சத்தியமா நீங்க எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இல்ல மாட்டிக்கிடுவோம் நம்ம. இதுல வந்து உண்மை தன்மைக்கு பேச்சுக்கே இடம் இல்ல. பிகாஸ் இதை கண்டுபிடிச்சவன் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆடிட்காரன். நம்ம வேற டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல. ஆனா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வரைக்கும் அவர் கொடுக்காம தலைகுப்புற ரிப்போர்ட்டை கொண்டு போய் எஸ்பி கிட்ட கொடுத்துட்டார். எஸ்பி இதுல இன்ட்ரெஸ்டடா இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு எஸ்பி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலையில வேற வேலை. முன்னாடி மாதிரி தொழில் ரீதியான எஸ்பிகளை என்னால பார்க்க முடியல. இது மாதிரி குற்றச்சாட்டுகள் நடந்துச்சுன்னா விரட்டி பிடிப்போம் நாங்க. இது மாதிரி ஆளுங்க கோபநாய் மாதிரி பிடிச்சு கொண்டாந்து நேரடி எஃப்ஐஆர் போட்டு யாரை விசாரிச்சு நேரம் எல்லாம் கம்மி நீட்டு இருப்பாங்க. 3 ஈவோவும் கம்மி நீட்டு இருப்பாங்க. சஸ்பெண்ட் ஆயிருக்காங்கிறது கணக்குல வர. அது ஒன்று துறை ரீதியா இருக்க வேண்டிய நடவடிக்கை. இது வேற. ஆனா சட்டப்படி தூக்கி உள்ள வச்சிருப்போம். இன்ன வரைக்கும் உள்ள வைக்கல. என்ன காரணம்? ஜாயின்ட் கமிஷன் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது டவுட். அப்ப உயிரோட இருந்தாருன்னா அவர் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய கமிஷனர் உயிரோட இருந்திருக்காரா இறந்துட்டாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். இறந்துட்டாருன்னா பரவாயில்ல, உயிரோட இருந்தாருன்னா அவரும் இதுல நடவடிக்கை எடுக்கலன்னு என்ன காரணம்? ஒண்ணு கைமாற்று, இல்ல வேற ஏதாவது எக்ஸ்சேஞ்சு. அப்படி இல்லைன்னா குற்றத்தை எதுக்கு நம்ம நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு. இல்லைன்னா அவருக்கு ஏதாவது பெரிய பெரிய மந்திரிமார்கள் உத்தரவு கொடுத்து எல்லாம் நடவடிக்கை எடுத்து வரலாம், பாத்துக்கலாம். ஹைகோர்ட் தானே போவாங்க. போகும்போது நம்மளுடைய ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அடிஷனல் அட்வொகேட், பெரிய பெரிய அதிகாரிகளை வச்சு நம்ம பேசி நம்ம பாத்துக்கலாம். அதிகாரிகளை காப்பாற்றுவோம் சொல்லிருக்கலாம். வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா மொத்தத்துல கோயிலோட சொத்து மொட்டை எத்தனை லட்சம்? 29 கோடிக்கு மேல 29 லட்சம். அப்புறம் 17,000. அதுக்கு அடுத்தது 544 ரூபா. இன்னும் 50 பைசா கூட விடல. கணக்கு நான் போட்டல. ஆடிட் HRMCல வேலை பார்க்கிற ஆடிட்காரன் 2021 ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். ஒரு வருஷத்துக்கு 364 நாள், 2 வருஷம் ஆயிருக்கு. 700 நாள்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னா இது துறையா? இதை மூடுறதா வேணாமா? இது சுடுகாடா? இதை போய் கோயில்ல விடலாமா? இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் கோயில்ல விட்டு இதே குற்றச்செயல்கள்லாம் வேற எங்கேயாவது நடந்தா விடுவாங்களா? இது வழிபாட்டு தலங்கள்ல இந்துக்கள் வந்து எல்லாரும் சைவர்களும் வைணவர்களும் சாமியை கும்பிட்டு தனக்கு எழுந்தத காசை போட்டுட்டு வெளியே தெரியாம அமைதியா போயிட்டு இருக்கவங்கள வேணும்னே அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால அவங்கள மொட்டை அடிக்கிறார். இந்த மாதிரி குற்றச்செயல்களை நீங்க உடனடியா மந்திரியுடைய நாலேஜ் கொண்டு போகும். தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. மந்திரிக்கு கொண்டு போய் இப்படி சொல்றாங்க. ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்கு. மிஸ்டர் பொன்மாணிக்கல் சொல்றாங்க. அதை கொஞ்சம் பாருங்க. என்னன்னா கொள்ளையடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட சொல்லுங்க. எந்த சொத்தை? கோயிலோட சொத்தை கொள்ளையடிக்க வேணாம். எந்த சொத்தை? கோயில்ல இந்து கோயிலோட சொத்தை கொள்ளையடிக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட சொல்லுங்க. வாய்மொழியா போடாத. கமிஷனருக்கு சொல்லி ரைட்டிங்ல ஒரு சர்க்குலர் மெமோரண்டம் போட சொல்லுங்க. இது போக ஏற்கனவே இது மாதிரி நீ கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிதான் ஏற்கனவே நிர்வாக வரின்னு சொல்லி பணம் வாங்குறாங்க. ஏற்கனவே நிர்வாக வரின்னு சொல்லி ஒரு வருடத்துக்கு கோயில் மேல வரி போடுறது இந்த அரசாங்கம் போடுது. போன அரசாங்கம் போடுறான். கோயில் மேல வரி போடலாமா? எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வரி போடலாம், நில வரி போடலாம், மற்ற வரி போடலாம், சானிடேஷன் வரி போடலாம். கோயிலுக்கு வரி போட்டு 427 கோடி ரூபாய் போட்டு பத்தலன்னு இன்னொரு 87 லட்சம் ரூபாயும் போட்டு கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் போட்டு இன்னொரு ஃப்ராட் ஒண்ணு பண்றாங்க பழைய அரசாங்கம், இந்த அரசாங்கம். என்ன ஃப்ராட் அப்படின்னா, ஏற்கனவே நிர்வாகத்துக்குள்ளதான் கணக்கு வருது. தணிக்கை தனியா செய்யறேன்னு சொல்லிட்டு கணக்கு பாக்குறேன், தணிக்கை போகிறேன். அதுக்கு ஒரு 228 கோடி ரூபாய் இவங்க பண்றாங்க. பழைய அரசாங்கம் 217 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. பழைய அரசாங்கம் 2018 வந்து 327 கோடியே ஒரு 18 லட்சம் ரூபாய் போட்டுருக்கா. அடுத்த வருஷம் 2019 348 கோடியே 28 லட்சத்தை அவங்க நிர்வாக வரின்னு போடுறாங்க. 2020 வந்து பழைய அரசாங்கம் 420 கோடின்னு போட்டு 16 லட்சத்தை நிர்வாக வரியா போட்டு கோயில இருந்து திரட்டி எடுத்துட்டு போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் 2021 428 கோடி போட்டு பத்தலன்னு அடிஷனல 87 லட்சத்தை வரை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வரி. கோயில் மேல போட்ட வரிய 100 இந்துக்கள் எடுத்தோம்னா 99 இந்துக்களுக்கு தெரியல. உங்களோட பட்டைய போட காசை போட போயிட்டு இந்த மாதிரி அறியாத நிலையில இருக்குது. வந்து நான் யாரையுமே குறை சொல்லல. எங்க சமயத்தை சேர்ந்த இந்துக்கள் தான் குறை சாட்டப்படுறதுக்கு லாயக்கானவர். அவங்களுக்கே தெரியல. இவ்வளவு வரிய போட்ட பிறகு 228 கோடி தணிக்கை வரி. அப்ப மொத்தம் சேர்த்தா 656 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்மள்ட்ட போறாரு. மாசத்துக்கு 55 கோடி ரூபாய் கோயிலுக்கு போடுறாரு. போட்ட பிறகு வரி போட்டு எடுத்த பிறகு அவங்க என்ன செய்யணும்? அந்த நிர்வாகத்தை நடத்தணும், கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் பார்ட் வாங்கணும், கார் வாங்கணும், கார்ல இருக்கிற பெட்ரோல் போட்டுக்கிறணும். எல்லாமே அவங்களுடைய செலவு தான். பென்ஷன் இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்ப இதெல்லாம் எடுத்த பிறகு ஒரு பைசா கூட இதுல இருந்து எடுக்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உங்களுக்கு போடுறாங்க. அரசாங்கம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் உங்களுக்கு போடுது. வாங்கிட்டு போயிடுச்சு. போட்ட பிறகு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க? இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் செத்துக்கிட்டா, ஷாக் அடிச்சு, அதுக்காக இந்த ஏரியால செத்தாரு, இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு மட்டும் அடிஷனலா ஒரு டாக்ஸ் போடுறோம். ஒவ்வொரு வீட்டுக்கு 250 ரூபாய் விடுவீங்களா? அடிப்பீங்களா? புரியலையா? விடுவீங்களா? விட மாட்டீங்க. அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? ஏற்கனவே வரி எடுத்தாச்சு. எடுத்த பிறகு சின்ன சின்னதுல ரொம்ப கேவலமான நியூஸ் பேப்பர் வாங்குறேன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ரூபா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாப்பாடு என்ன அநியாயம் பாரு. இது இந்த கோயில் இல்ல, வேற கோயில்ல எந்த கோயில் சொல்லி கேட்க வேண்டாம். மானிய கோரிக்கை சொல்லி கவர்மெண்ட்ல செய்யுது. மானிய கோரிக்கை மண்ணாங்கட்டி கோரிக்கை ஏதாவது செஞ்சு தொலைங்க. ஆனா நீங்க உங்களுடைய சம்பளத்தில் தின்னுங்க,
அப்படி இல்லைன்னா எதுல சாப்பிடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த 656 கோடி இருக்குல்ல, அதுல தின்னு தொலைங்கன்றோம். தயவுசெய்து எடுக்காதீங்க. அந்த கோரியில் என்ன எடுக்கிறாங்க? 9,600 ரூபாய் எடுத்து தின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் போக இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆணையர் என்ன கமிஷனர் ஆபீஸ்ல போட்டோ எடுக்கணுமா? போட்டோ எடுக்கலன்னு நீ எடுக்காம போய் சொல்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கோயில் இருக்க பணத்தை எடுக்காது. அந்த பணம் எல்லாம் எடுத்திருக்காங்க, 11,570 ரூபாய் எடுத்திருக்காங்க. கண்ணாடி இருக்குமான்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது ஜெராக்ஸ் எடுக்கணும். ஜெராக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி யாரையும் வாங்கிட்டீங்க. எக்கச்சக்கமான பணம் எடுத்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்படுது கோயில். கோடிக்கணக்கான பணம் சார். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரெலவெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் 29 லட்சம், அதுக்கு அடுத்தது 17,000, அதுக்கடுத்து 544 ரூபாய் 50 பைசான்னு சொல்லி அவனுடைய HRMC ஆடிட் பீப்புளே கொடுத்திருக்காங்க. இந்த பணத்தை இவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றணும். இந்த யார்ட்ட கைப்பற்றணும்? இந்த 3 குற்றவாளி இருக்கான் இல்லையா, அவனை கைப்பற்ற போலீஸ் தான் பண்ணணும். போலீஸ் வந்து இதுல எல்லாம் கேஸ் போட மாட்டாங்க. எஸ்பி இதுல இன்ட்ரெஸ்டட் கிடையாது. என்ன காரணம்? சூப்பரண்டா போலீஸ் சொல்லுவாங்க. சூப்பரண்டா போலீஸ் கிடையாது, அவர் சூப்பரண்டு தான். போலீஸை வெட்டி எடுத்துடணும். போலீஸா இருந்தா நாளைக்கு காலையில நைட் எஃப்ஐஆர் போடணும். தூக்குல எல்லா போயிலும் தூக்கிட்டு வரணும். அரசு காட்டி உள்ள வைக்கணும், கஸ்டடி எடுக்கணும், விசாரிக்கணும். எல்லாமே டாக்குமெண்ட்ல மாறுது. சரி, இந்த 29 லட்சத்தையும் அவர் பணத்தை எப்படி எடுத்திருக்காரு? யார் மேல போட்டு எடுத்திருக்காரு செக்? கோயில் வேலை செய்யறவங்க. அவங்க வேலை யாரா சொல்லுங்க? கிருஷ்ணகுமார். படிக்க இப்படி இருக்கு பேர் உத்தியோகத்தை சொல்லுங்க. படிச்சா டைம் எடுப்போம். பியூன் மேல அவங்கள்ட்ட பணத்தை போட்டு கணினி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவர் மேல போட்டு வாங்குறது. இப்ப இங்க ஈரோட்ல இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் வெக்கத்துல நானி தலையை குனியணும். கோயில கும்பிடுறீங்க, வர்றீங்க, எல்லாம் போறீங்க, உங்களுடைய பணம். நீங்க போடக்கூடிய கோயில்ல பணத்தை 29 லட்சம் ரூபாய் அவங்க கொள்ளை அடிக்கிறாங்கன்னா நீங்க இருந்தான்னு நம்ம வாழ்ந்து வாழாத மாதிரி நம்ம போயிடுறோமே. இனிமேலாவது இந்த மாதிரி குற்றங்களை நடக்காம நம்ம கவனமா நீங்க பார்க்கணும். அப்புறம் வேற யாரு? அவ்வளவுதான். இருக்கு சார், நல்ல கேள்வி. நான் திருப்பி திருக்காரூர்ல நடந்திருக்கு சார், திருவாரூர்ல நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது திருக்காரூர்ல முல்லைவனநாதன் ஒரு கோயில் இருக்கு, அங்கெல்லாம் நடந்திருக்கு. பழனியில நிறைய நடந்திருக்கு. அப்புறம் இது மாதிரி நடக்கல அப்படி சொல்றதுக்கு கோயில் இல்ல சார், சத்தியம் நம்புங்க. இந்த குற்றங்கள்லாம் நடக்கல அப்படிங்கிறதுக்கு இல்ல. என்ன பிரச்சனைனா நல்ல கவனியா நான் திருப்பி எல்லாரும் ஒரு கேள்வி, எதுக்கு அறநிலையத்துறை இவ்வளவு தூரம் சாடுறீங்க கேட்கலாம். சாடுறீங்க என்ன காரணம்? வயிற்று எரிச்ச. என்ன வயிற்று எரிச்சேன்னா ஏற்கனவே 656 உங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு மாதிரி சொல்லலையா? எலக்ட்ரிசிட்டின்னு இந்த ஊர்ல உங்களுக்கு வரி போட்டுட்டாங்க. வரி வாங்கிட்டு போயிட்டாங்க. வரி வாங்கின பிறகு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டி வேலை பார்க்கிறவர் வராது எங்க மாட்ட போது சாகரிச்சு செத்து போட்டா இந்த ஏரியால அப்படின்னு அடிச்சுனா ஒவ்வொரு வீட்டுக்கு 250 ரூபாய் போட்டா எப்படி அது ஏற்றுக்கொள்ளுமா? பெரிய பிரச்சனை வராது. அதே மாதிரிதான் வரிய போட்டு இந்த நம்ம இந்து கோயில்கள் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா இந்துக்களும் மொத்த வரி எவ்வளவு எடுக்கிறாங்க? 656 கோடி. சத்தியம் சத்தியம் சத்தியம். 650 கொள்ளக்காரன் கூட அடிக்க மாட்டாங்க. 656 கோடி. இதை நீங்க சரியான ஆளா இருந்தா வேற வழிபாட்டு தலங்களுக்கு போய் நீங்க தான் கேட்கணும். நம்ம நான் போக விரும்பல. அப்படி இருக்க போகும்போது ஒரு மாசத்துக்கு 55 கோடி எடுக்கிறீங்க. இவ்வளவு எடுத்த பிறகும் கமிஷனர் தஞ்சாவூருக்கு வர்றாருன்னு சொல்லி வருத்த முந்திரி பக்கோடா, வாட்டர் பாட்டில், அப்புறம் ஜூஸ், அப்புறம் பார்சல் காஃபே இப்படி எல்லாம் சொல்லி 6,648 ரூபான்னு சொல்லி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் போய் கணக்கு எழுதுறான். கடைசியில பார்த்தா அந்த கமிஷனர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நேர்மையானவர் கேள்விப்பட்டேன், சத்தியமா கேள்விப்பட்டேன். அவர் மேல அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படி நேர்மையானவன் ரைட்டு, நேர்மையானவன் தெரிஞ்சுட்டு உன் மேல தப்பா சொல்லி எழுதிருக்கான அவனை போட்டு வேணாமா சஸ்பென்ஷன்ல? இன்ன வரைக்கும் அவனை சஸ்பெண்ட் பண்ணல, அவன் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல. எங்க பார்த்தாலும் அறநிலையத்துறை அதிகாரி மேல கேஸ போட்டுறாதீங்க அப்படி சொல்றதுனால காரணம் கிரிமினலைஸ்டு பீப்புள் டாப் லெவல்ல இருக்கிறான். அவனே கிரிமினலா இருக்கிறதுனாலதான் கீழே இருக்கிற கிரிமினல் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறான். நான் சொன்னேன் சார், அதுக்கு முக்கியத்துவம் போய் இந்த கோயில்ல இன்னைக்கு இருக்குது அடி வாங்க. சத்தியமா சொல்றேன், தனியா வேணா கேளுங்க. இல்ல உறுதியா அடி வாங்கும் சார். அது நல்ல செய்தி. நிறைய தகவலை கொடுப்பேன், பிங்கர் எல்லாம் வரும். இந்த கோயில் அடி வாங்க. ஏன்னா இந்த இறைவனுக்கு நம்ம மோசம் பண்ணக்கூடாது. இதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். மற்ற கோயில்லாம் நாடிமுத்தம்மன் கோயில சொல்லியிருக்கேன். அங்க கமிஷனர் பேர்ல சார் ஒரு ஈவோ எழுதுதான். நல்ல கவனி என்ன எழுதுனா வருத்த முந்திரி பக்கோடாமா அவரு. ஆனா வேற இடங்கள்ல கேட்டு பாக்குறேன், அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்றார். யாருன்னா சம் ரெட்டி ஏதோ ஒரு ரெட்டி பனின்ற ரெட்டி, அது அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. ஆனா நம்மள தந்த ஆளுங்க சொல்றாங்க அந்த மாதிரி கேவலமானது நேர்மையானவர் வேற சொல்றாரு. ஆனா நேர்மையானவரா இல்லையாங்கிறது என்னுடைய கணக்கு இல்லை. இது சாப்பிடலங்கிறது எல்லாரும் சொல்றாரு. அப்ப தப்பா கணக்கு எழுதியிருக்காங்க அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அப்ப அவன் மேல நடவடிக்கை என்ன நடவடிக்கை அவனை போட்டு சஸ்பென்ஷன் பண்ணிட்டு உடனடியே எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமைண்ட் பண்ண வேண்டாமா? பால்ஸ் கணக்கு எடுத்து பொய் கணக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது கையாடல் பண்றது மட்டும் இல்லாம நம்பிக்கை மோசடி சார். இந்த கோயில் சொத்தை எப்படி கொடுக்குறோம்? கோயிலோட நீ வரியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா தொலைங்க. ஆனா அந்த கோயில் சொத்தை அவன் கையில கொடுக்குறான். என்னன்னா தயவு செய்து கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் பண்ணி தொலை.
வேற எதுக்குமே செலவழிச்சிடாது அப்படின்னு நம்பிக்கையின் அடிப்படையில கொடுத்தா நான் வாழை மரம் கட்டுறேன் அப்படின்னு பொய்யா சொல்லி வாழை மரத்துக்கு வேண்டி கட்டுறது எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் உபயோகதாரர்கள் சொல்ல கொடையாளர்கள் கொடுத்த பிறகு இவன் 2.25 லட்சம் சொல்லி 28 நான் ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 எத்தனை முறை ஒரு வாட்டி எவ்வளவு பணம் 6,000 7,000 சொல்லி போட்டு அந்த பணத்தினுடைய செக்க வேலைக்காரங்க பியூன்கள்ட்ட எல்லாம் போட்டு அதை கைப்பற்றி எடுத்திருக்காங்கன்னா மனுஷனா சஸ்பெண்ட் பண்ணி சொல்லிடுறோம் சார் சொல்லிருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். சஸ்பென்ஸ் எல்லாம் பத்தாது சார். அதெல்லாம் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. முத்துசாமி இல்ல சார், மிச்சம் எல்லாம் 2 சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தமிழும் பண்ண மாட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் போடல எஃப்ஐஆர் போடல சார். எங்க சார் போட்டு அது ஒரு 10 லட்சம் கேஸ் ஹைகோர்ட்ல தொங்கிட்டு இருக்கு சார். எங்க போறது நம்ம பரிவட்டம் சார். பரிவட்டம் சொல்லி சார் இன்னொரு வார்த்தை எழுதிருக்கேன். எவ்வளவு ரூபாய் எவ்வளவு சார்? 1,08,000 பரிவட்டம் கட்டுறேன்னு சொல்லி பரிவட்டம் அது எவ்வளவு கட்டுங்க பேசுங்க சொல்லுங்க சார். படப்படம் அதெல்லாம் பாக்காது. போட்ட வழக்குகள் பெருமான வழக்குகள் பொய் வழக்குகள் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுகளே சில பேர் வந்து திமுக வந்ததுக்கு ஒரு புகார் கொடுத்தாங்க. அதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு? பொய் வழக்கு அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார். அதாவது எவிடன்ஸ் இல்லைன்னு கொடுப்பாங்க. பொய் வழக்குன்னு சொல்ல மாட்டாங்க. போட்ட வழக்குகள் பெரும்பாலான மக்கள் அமைச்சர் செயற்போக்கு கூட அவங்க போட்ட வழக்குல பெரும்பாலும் பொய் வழக்குகள் விசாரிச்சுட்டு அப்படி என்கிட்ட சொல்லுங்க. அவரை தூக்கி நான் ப்ராசிக்யூட் பண்ணிக்குவேன். உள்ள தூக்கி வச்சுக்கணும். என்ன பொய் வழக்கு யார் பொய் வழக்கு போறோம்